மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சந்திரனுடைய தொடர்பு 6 மற்றும் 7 தொடர்புல வருது. இது சந்திரனுக்கு வலு குறைந்த, அதாவது முழு தேய்பிறை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போயிடுச்சு. இது மகர ராசி நபர்களுக்கு அடுத்தவர்களால் இருந்து வந்த தடை. நல்லா புரியுதுங்களா? அடுத்தவங்க உங்களுக்கு ஒரு தடைன்னு ஏதாச்சும் ஒன்று ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. இது எங்கே வேணாலும் நடக்கும் இல்லையா? அது தடைனா ஒத்துக்காமல் போகிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போய் அதுக்கு ஒரு முட்டுக்காட்டையை போடுறது, இல்லை உங்களை பயமுறுத்தி அதை தடையாக மாற்றி விட்டுறது, அதாவது உங்களை செய்ய விடாமல் பண்ணி விடுறது. ஏதாச்சும் ஏதோ காரணத்தை சொல்லி உங்களை செயல்பட விடாமல் உங்களை ஆஃப் பண்ணுறது தான் தடை. இது குடும்பத்தில் நடக்கும், வேலை செய்கிற இடத்துல, இந்த மாதிரி பலதரப்பட்ட இடங்களில் நடக்கும். ஸோ இந்த தடைகளை எப்படா நம்ம இதை விட்டு வெளில வர்றது? தெரிஞ்சவங்களே வேண்டாம்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தடைகள் அடுத்தவர்களால் மகர ராசி நபர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் குறையக்கூடிய ஒரு காலமாக, ஒரு வாரமாக வருது. ஸோ மகர ராசி நபர்கள் உங்களுக்கு வேணுங்கிறத, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்கள் ஐடியாப்படி, உங்கள் திறமைப்படி. ஸோ இதை அடுத்தவங்க தடை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இப்போதைக்கு இல்லை. தேய்பிறைய போகிறதுனால அப்படியே ஏதாச்சும் ஒத்துக்கலைன்னா கூட அதுக்கப்புறம் சரி உனக்கு ஓகேனா செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆக மகர ராசி நபர்களுக்கு தடைகள் இல்லாத ஒரு வாரம். அப்போ இந்த நேரம் பார்த்து என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ, என்ன வசதிகள் இருக்கோ, எதை வச்சு மேலே வரணுமோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியதுதான். ஆக மகரத்திற்கு இந்த மாதிரி விஷயங்களில் குறைகள் இல்லை. அதற்கு அடுத்த நிலைமையாக உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கட்டாயத்தின் தேவையின் அடிப்படையில் சில நபருடைய பழக்க வழக்க அறிமுகங்கள் இந்த வாரம் நடக்கும். சில நபருடைய பழக்க வழக்க அறிமுகங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அது அவங்களுடைய தேவைகளுக்கு அது பூர்த்தி செய்கிற வகையில் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதற்கு அடுத்த நிலைமையாக பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய போராட்டம் இருந்துச்சுன்னா, எனக்கு இது கிடைச்சா கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் போராட்டங்கள் இருந்துச்சுன்னா, அந்த போராட்டங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்குற மாதிரி, வெற்றி பெறுற மாதிரி இந்த வார அமைப்புகள் இருக்கிறது.